ஹீரோயினோட ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு நைட் ஆனா அடிக்கிறதும் காலையில சமாதானப்படுத்துறதே வேலையை வச்சிருக்காரு. ஆனா இந்த தடவை ஹீரோயின் அவர்கிட்ட பேசாமலே இருக்காங்க. ஹஸ்பண்ட் மேல இருக்க கோவத்துல பிளேட் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. ஜுல்ஃபி வந்து அம்மா போன் பண்ணா கூட நீ எடுக்கல, அதான் பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. இப்பதான் அவங்க கையில அடிபட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஹீரோயினை ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துறதால அம்மா வீட்டுக்கே வந்துட சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஹீரோயினோட அம்மாக்கு போலீஸ் போன் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவங்களும் பயப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா ஜுல்ஃபி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உங்க பொண்ணு ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இது உண்மையான விசாரிச்சிட்டு இருக்காரு. ஜுல்ஃபி தான் இவங்களுக்கு பதிலா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சது அம்மா இப்போ இவங்களுக்கு அடிபட்டதை காட்டிடுறாங்க. ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் வேலை செய்யறதால போலீஸ் கிட்ட திமிராதா பேசுறாரு. இப்போ ஹீரோயினை இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு ஒத்துக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பேசணும்னு வராங்க. ஆனா இப்போ இவர் பேசியே இவங்க மனசை மாத்த ட்ரை பண்றாரு. நான் 3 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா உன்னை யார் பார்த்துப்பா, நான் குடிச்சாதான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், இனிமேல் குடிக்கவே மாட்டேன், நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயினோ இப்போ கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. அம்மா எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஹீரோ குடிச்சாதானே பிரச்சனை பண்றாரு, குழந்தை பிறந்தா குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காருன்னு அம்மா கிட்ட சொல்றாங்க. வீட்டுக்கு போகும்போது ஹீரோயினோட அம்மாவை டீஸ் பண்ணிட்டே வராரு. இப்போ அவங்க கோவமா நீ ஒரு கோழை பொண்ணு மேல கை வைக்கிறேன்னு திட்டுறாங்க. அதனால இப்போ அவர் மூக்க உடைச்சிடுறாரு. அம்மாவும் உனக்கு நான் வேணுமா ஹஸ்பண்ட் வேணுமான்னு கேட்கறாங்க. ஆனா ஹீரோயினோ ஹஸ்பண்ட் தான் வேணும்னு அமைதியா இருக்காங்க. அதனால இப்போ அம்மா கோச்சிக்கிட்டே இவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஹஸ்பண்ட் இப்போ அதிகமா குடிக்கிறதால இப்போ அவருக்கு லிவர் டேமேஜ் ஆயிருக்கும். டாக்டரோ இதுக்கப்புறம் ஒரு சொட்டு ஆல்கஹால் கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பாங்க. அதனால ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸா இந்த விஷயத்த சொல்றாங்க. இவர் லிவர் ஃபெயிலியர் ஆன விஷயத்த மறைச்சிட்டு குழந்தை பிறக்க போது, அதனால இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. இப்போ ஹீரோயினோ சந்தோஷமா இருக்காங்க. போலீஸ் கிட்ட இவர் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு அடிக்கடிக்கு விசாரிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஜுல்ஃபி கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் தெரியுது. இப்போ ஜுல்ஃபி கிட்டே இதை பத்தி கேட்டு மிரட்டுறாரு. ஹஸ்பண்டுக்கு ஜுல்ஃபி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்ற விஷயம் தெரிஞ்சிட்டதால ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறாங்க. ஹீரோயினுக்கும் ஜுல்ஃபிக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லி இப்போ ஹீரோயினை பயங்கரமா அடிக்கிறாரு. பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே இப்போ படியில தள்ளி விட்டுடுறாரு. இத்தனை வருஷமா ஹஸ்பண்ட் குடிச்சாதான் அடிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ குடிக்காம தெளிவா இருந்துமே இவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்திருப்பாரு. இதனால இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடும். இதை நினைச்சு ஹீரோயினுக்கு மனசு உடைஞ்சு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க.